ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, சாம்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்தது, யார் மூலியமாக அந்த பேர் வந்தது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னா, சத்ரபதி சம்பாஜி மகாராஜ், அதாவது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவங்களுடைய மகன் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் இவங்க தான். இவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலையாக தஞ்சாவூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருந்தப்போ அங்கே சாப்பிட்றதுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்கு சமைக்கிறதுக்காகவே இவங்க கூடவே மராட்டிய மாநிலத்திலேருந்து இவங்களுக்குள்ள குக் அப்படிங்கிறவங்க வந்திருந்தாங்க. அப்போ அங்கே என்ன அப்படின்னா, குழம்பு செய்கிறதுக்கு இங்கே மகாராஷ்டிராவில் புளிக்கு பதிலாக கோக்கம் அப்படிங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த கோக்கம் அப்படிங்கிறத அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு மறந்துட்டாங்க. அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. பட் தமிழ்நாட்டில் கோக்கம் அப்படிங்கிறது கிடைக்கல. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, யோசித்து பார்த்துட்டு சம்பாஜி மகாராஜ் அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த குக்கு சொல்லிட்டாங்க, இது மாதிரி கோக்கம் இல்லை, கிடைக்கல, எப்படி குழம்பு செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சம்பாஜி மகாராஜ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பரவாயில்ல, நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இங்கே புளி தான் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, புளியை வச்சு நம்ம ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பெல்லாம் வச்சு கோக்கமுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, புளி கரைச்சி ஊற்றி அவங்க குழம்பு செஞ்சாங்க. அந்த குழம்பு அவங்க சம்பாஜி மகாராஜ் மட்டும் சாப்பிடாம அவங்க இன்வைட் பண்ணியிருந்த கெஸ்ட்டுக்கும் அவங்க சர்வ் பண்ணாங்க. அப்போ அந்த குழம்பு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அப்போலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே எந்த குழம்பாக இருந்தாலும் புளி அப்படிங்கிறத சேர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க சம்பாஜி மகாராஜ், அதாவது மராட்டிய வீரர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவங்களுடைய மகன் சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் உருவாக்குன அந்த சாம்பாரை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குழம்பு சாம்பார் அப்படிங்கிறத பேர் வைக்கிறதுக்கு பேர் வச்சாங்க. அந்த பேர் யாரோட பேர்லேருந்து வந்தது அப்படின்னா, சம்பாஜி அப்படிங்கிற பேர்லேருந்து தான் அந்த சாம்பார் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. சம்பாஜிங்கிறதுல ஃபஸ்ட்டு 6 எழுத்து இருக்குது இல்லையா, சம்பா அப்படிங்கிறதுல தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாம்பா அப்படின்னு வச்சுட்டு ஆர் அப்படிங்கிறத அந்த ரெசிப்பியில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஆஹார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்துக்கு ஆஹார் அப்படிம்பாங்க. அப்போ சம்பாச்சே ஆஹார் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு. இது யார் ப்ரிப்பேர் பண்ணது, சம்பாஜி மகாராஜ் அவங்க. அதனால் அந்த பேருக்கு என்ன வச்சாங்க, அந்த குழம்பு எப்படி சொன்னாங்க அப்படின்னா, சம்பாச்சே ஆஹார் அப்படின்னா இவங்க பண்ண சாப்பாடு அப்படிங்கிற அர்த்தம் மராட்டியில். அப்போ சம்பாச்சே ஆஹார் அப்படிங்கிறத தான் சுருக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சாம்பார் அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்தாங்க. இதுதான் சாம்பார் உருவான கதையும், யார் உருவாக்குனது, யாரோட பேரை சாம்பார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சாம்பாரை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.